கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கலாத்தியரின் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. A very beautiful word. நாளைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாஸ்டர் ஐசக் அவர்கள் கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை நாளைக்கு நாம் தியானிக்க போகிறோம். But before the birth of the Lord Jesus Christ, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களிடத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய ஆவி ஆத்துமாவிலே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Of course, இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் தான். We are all worshiping the Lord Jesus Christ as our Lord and Savior. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். இது எல்லாமே உண்மைதான். பட் நமக்கு உள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். Hallelujah. You know what is the meaning of Christian? கிறிஸ்துவை உடையவன். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவை உடையவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த சைக்கிளில் மீன்காரங்க வருவாங்க. சைக்கிளில் மீன் கூடையில் வச்சுக்கிட்டு, இப்போ கூட அப்போல்லாம் வாயில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. ஆமே அல்லேலூயா. எல்லா வியாபாரிகளும் இப்போ என்ன வச்சுக்கிறாங்க? வண்டியில் ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. ஆமே அல்லேலூயா. மீனோ, கருவாடோ, கத்திரிக்காவோ, காய்கறியோ, கீரையோ நாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? ஹலோ பிரதர், பிரதர் வேலாயுதம், அது மாதிரியா கூப்பிடுவோம்? கருவாடு, கத்திரிக்காய், மீனே. அந்த ஆள் மீனா இருந்தாலே அது செத்து போய் கூடையில் வச்சுங்கிறான். மத்தி மீன், சாலை மீன், கிழங்கா மீன், காணாங்கத்தா மீன், ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனால் நம்ம அந்த ஆள் என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் கேட்டேன், நீ எவ்வளோ நாளுப்பா இந்த மீன் வேலை செய்கிற, வியாபாரம் பண்ணுற? பாஸ்டர் ஐயா, நான் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தேன். அந்த வேலை கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் போய், அப்பா ரொம்ப படித்தாளாக இருக்காரு, ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. மீன் வியாபாரம் இருக்கிறதுலையே காஸ்ட்லி பிஸ்னஸ். அதனால்தான் நம்ம யாரும் வஞ்சரம் வாங்கிறதில்ல, வவ்வால் வாங்கிறதில்ல, கொடுவா வாங்கிறதில்ல. ஆமே வாங்குறீங்க, அதிகம் வாங்கிறதில்ல. சிக்கன் ரொம்ப சிக்கனமாக இருக்கு. சிக்கன் ரொம்ப, 1 கிலோ வஞ்சரம் 1000 ரூபாய் சார். 1 கிலோ வவ்வால் 900 ரூபாய் சார். எப்பா நீ மத்தியே கொடு, டாக்டர் சொல்லிக்கிறான் ஆற்றுக்கு நல்லதுன்னு. நீ என்ன பண்ண? நான் அப்படி தான் போன வாரம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கிட்டு வரீங்கன்னு பார்த்தா எல்லாமே பொடிசாக வாங்கிட்டு வந்துட்டுக்கிறீங்களே. நான் சொன்னேன், இதுதான் நல்லதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாருமா, நீ வேணா யூடியூப்பில் கேட்டுப்பாரு. ஆமே ஆற்றுக்கு ரொம்ப நல்லதான், ஒமேகா வந்து அதில் தான் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி மேனேஜ் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டியதாகுது. அல்லேலூயா சொல்ல மாட்டேன் நீங்களே. அல்லேலூயா. அதனால் சரி, சத்தியத்துக்கு வருவோம். அப்போ ஏன் அந்த வியாபாரிய மீனை, கீரையை, கருவாடை, கத்திரிக்காய்னு கூப்பிட்றோம்? அதை அவர் வச்சுங்கிறார். அவர் அதை தலைமையில் கூடையில் வச்சிருக்கார். அதனால் அந்த பேர் அவருக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி சொல்ல வரேன், கிறிஸ்துவை நாம் சுமக்கிறோம், கிறிஸ்துவ நமக்குள்ள இருக்கிறாரு, அதனால தான் நம்மளை கிறிஸ்தவன் கூப்பிடுறாங்க.
அத போறான் பாரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. சில ஊர்ல சுவிசேஷம் அறிவிக்க போவோம். அப்படி உள்ள போகும்போது, சார் உங்க ஆளுங்கெல்லாம் அதோ இருக்கிறாங்க பாருங்க, இங்கே உள்ள சர்ச்செல்லாம் இல்லை, இங்க கிறிஸ்தவங்களே கிடையாது, அங்க போங்க, இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அங்க போங்க. அதே போலதான் இன்னைக்கு நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும். ஒரு அழிலே சொல்லுவோமா? வேகமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆவியானவர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாலே கூடாத காரியம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேப்ரியல் தூதன் அங்கே வந்து மரியாள் என்னும் பரிசுத்த கன்னிகையை பார்த்து அவர் சொல்லுகிறார், மரியாளே, நீங்கள் கிருபை பெற்றவர்கள், இதோ நீங்கள் கர்ப்பவதியாக போகிறீர்கள். கிறிஸ்து உருவாக வேண்டும், கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உருவாக வேண்டும், கிறிஸ்து உங்கள் சரீரத்துக்குள்ளே அவர் உருவாக வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என் பிள்ளைகளேன்னு கூட சொல்லல, அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என் சிறு பிள்ளைகளே. எப்படிமா திரும்ப அந்த வசனத்தை டிஸ்பிளே, என் சிறு பிள்ளைகளே. எப்படி சொல்றாரு? சிறு பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கருதி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும். இந்த கிறிஸ்து உருவாகுவதற்கு மரியாள் என்ன செய்தார்கள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்கள். என்றைக்கு அவர்கள் அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்களோ அப்பொழுது கிறிஸ்து மரியாள் என்னும் கன்னிகையின் வயிற்றிலே அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரித்து உருவானார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் you must commit and submit your life in the hands of Jesus. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமா நீங்கள் அர்ப்பணிக்கிற பட்சத்திலே கர்த்தர் உங்களிடத்திலே உருவாக நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இடம் கொடுங்கள். எப்படி இடம் கொடுங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்னைக்கு நிறைய பேரு பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள், ஒரு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறார்கள், ஒரு பீடிக்கு அடிமையா இருக்கிறார்கள். என்னை நேசிக்கிற நீண்ட நாள் நண்பர் ஒருவர் இருக்கிறார், என் நீண்ட நாள் நண்பர். யாரும் அவர் வீட்டுக்கு விசிட்டிங்கே போக மாட்டாங்க. நான் மட்டும் வந்திருக்கிறேன்னா அவரே எழும்பி வருவார். அவர் வீட்டுக்கு எந்த பாஸ்ட்டுங்களுமே ரொம்ப போக மாட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அவர் வீட்டுக்கு போவேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவேன். அவர் அந்த காலத்தில் ரொம்ப வசதியாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய வியாபாரி, பிஸ்னஸ் மேன். நான் அவருடைய வீட்டுக்கே போகிறதில்லை இப்பெல்லாம். பிகாஸ் ஒன்லி ரீசன், நான் சொல்லுவேன், நீங்கள் சபைக்கு வரணும், நீங்கள் சபைக்கு வரணும். ரெண்டாவது, நல்ல ஒரு கிறிஸ்தவர், அவரால் சிகரெட் இன்னும் விட முடியல. சிகரெட்டுக்கு இன்னமும் அடிமையாக இருக்கிறார். நான் சொல்லுவேன், எத்தனையோ முறை உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்துட்டேன், எத்தனையோ முறை உங்களை நான் சபைக்கு வரும்படி அழைச்சிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் சபைக்கு வர்றதில்லை. ஆகினால நானும் உங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை. ஆனாலும் மனசு கேட்காம வருஷத்தில் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு நான் வருகிறேன். 2023 தொடக்கத்தில் நானும் என் மனைவியும் என்னுடைய இளைய மகனும் அவர் சுகவீனமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நான் போயிருந்தேன். பார்த்து ஜெபிச்சுட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்தேன், சபைக்கு வாங்கன்னு. திரும்ப இன்னைக்கு வரைக்கும் அப்படி வீட்டுக்கு போகல. நான் மாதம் மாதம் நிறைய வீடுகளுக்கு போனால் நிறைய காணிக்கைகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நான் ஒரு பணக்காரையும் சந்திக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு அழிலே சொல்லுங்க, தாழ்மையாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேகர் ஒரு புகைக்கு அடிமையா இருக்கிறார்கள், அநேகர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். மனைவி பாஸ்டர் கிட்ட சொல்ல முடியாது, சொன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீ பாஸ்டர் கிட்ட ஏன் என்னை பத்தி சொன்ன? மனைவிக்கும் அது அசிங்கமா இருக்கு. நம்ம வீட்டுக்கார் இப்படி ரகசியமா பாட்டில் வச்சு வீட்டில் குடிக்கிறாரு அப்படின்னா எப்படி? நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வீடு விசிட்டிங் போயிருந்தேன். என் கண்ணு பொல்லாத கண்ணு,
ஏன் இப்படி பாஸ்டர் சொல்லாருன்னு எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. அங்கே கீழே 2 பாட்டில் இருந்தது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கேட்டுட்டேன், இது என்ன இந்த 2 பாட்டில் வித்தியாசமாக இருக்கு, அதில் என்ன தேங்காய் எண்ணெய் இருக்கா, கடலை எண்ணெய் இருக்கா, நல்லெண்ணெய் இருக்கா, என்ன எண்ணெய் இருக்கு, எடுத்துட்டு வாங்க ஜெபம் பண்ணலாம். ஆமே. அது ஐயா நான் தேன் பாட்டிலா, அதுல என்ன ஹனியா இருக்கு, ஆண்டவரே காட்டி கொடுத்துருவார். உங்க மனைவி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவன் ஒரு ஆகான் அப்படி வாழ்ந்தால் சபைக்கு அது பாதிப்பாய் மாறிவிடும். ஆமே. ஒருவேளை அவங்க ஆரம்ப நிலையில் இருக்கிற விசுவாசிகளாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப நிலைமையில் இப்பதான் ரீசெண்டா ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க கிருபை 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 கிருபை. ஆமே. இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒன்னாலும் வாழலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லிடுவாரு, அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே உன்னை பார்த்ததில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21 அது எழுதப்பட்டிருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகினால நம்முடைய வாழ்க்கையானது, இந்த சரீரமானது கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அடிமையா இருக்கணும். கைகளை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா. சில பேர் இன்னமும் கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் நல்ல வார்த்தைகள் உண்டானால் அவைகளை மாத்திரமே பேசுங்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திரு. கோபம் வந்தா கெட்ட வார்த்தை பேச, உள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். உள்ள யார் இல்லை? யார் இல்லை? நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, உங்களை சொல்ற நினைச்சுக்காதீங்க. பரிசுத்தவான்கள் இந்த சபையில நிறைய பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் சபை சீர்பொருந்தும்படி, கிறிஸ்து உருவாகும்படி ஆவியானவர் இன்றைக்கு ஏன் இந்த சத்தியங்களை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால், அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி, clap your hands, நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். சில இடங்கள்ல நம்ம நிற்க கூட கூடாது, சில இடத்துல நம்ம உட்கார கூட கூடாது. அவன் எப்பேற்பட்ட ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், அவனை கூட்டின்னு வந்து சர்ச்சு வாசல்ல உட்கார வச்சு பேசு. அதிலே சொல்லுங்க பார்க்கல. எல்லா இடத்துலையும் நம்ம உட்கார முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம நிற்க முடியாது. ஆமே. ஒரு நாள் எனக்கு ரொம்ப அவசரமா டாக்ஸிக்கு வந்து சில்லறை கொடுக்கணும். டாக்ஸி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அவசரமாக ஊழியத்துக்கு போனோம். ஆனால் 2000 ரூபாய் ஒரே நோட்டாக இருக்குது. அப்போ 2000 ரூபாய் நோட் இருந்தது இல்லையா, ஒரு 2000 ஒரு கரன்சி இருந்தது அப்போ என்கிட்ட. அப்போ டாக்ஸிக்கார் சொல்கிறாரு, சார் சேஞ்ச் இல்லை சார். அப்போ வந்து ஜிபே சிஸ்டம் கிடையாது, இப்போ தான் என்கிட்ட ஜிபேலாம் இருக்குது, ஸ்கேனிங் அதெல்லாம் இப்போ தான் அந்த ஃபெசிலிட்டி எனக்கு இருக்குது. ஒருவேளை அப்போ வச்சுருந்தவங்க யாருன்னா நீங்கள் இருக்கலாம். அப்போ பாருங்கன்னா அந்த மாதிரி பே பண்ண முடியல. அப்போ உடனே அவர் சொல்லார், சார் நான் கார் விட்டுட்டு சில்லறை மாற்ற போக முடியாது சார், போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. நான் உள்ளே இருந்தால் ஃபைன் போட மாட்டாங்க, அது பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது சார், நீங்கள் வேணா கொஞ்சம் சில்லறை மாற்றின்னு வாங்க அப்படின்னா. நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட சில்லறை இல்லைன்னா சொல்லி, என்ன எதுக்கு நீ ஒயின் ஷாப்பில் போய் சில்லறை மாற்ற சொல்கிறேன்? நான் போய் சில்லறை மாத்திர நினைப்பானா, பாஸ்ட் பாட்டில் வாங்குறாருன்னு நினைப்பானா? ஆமென் சொல்ல மாட்டேன் நீங்களே. அல்லேலூயா. நீ வேணா வெயிட் பண்ணியா, இங்கே நாங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்குது, அங்கே வேணா போய் அவர் சிமெண்ட் வாங்குறார், பாசு கம்பி வாங்குறார், ஜல்லி வாங்குறார் வில்லிவாக்கத்தில் வந்து அப்படின்னு வேணா சொல்லி மாட்டோம். அதுக்காக நான் ஒயின் ஷாப்பில் போய் என்ன பண்ண முடியாது, சில்லறை மாற்ற முடியாதுன்னு. அப்புறம் அங்கே போய் என்னை பார்த்தோன்னே, சார் கொஞ்சம் டாக்ஸிக்கு பே பண்ண சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் கொடுங்க சார் அப்படின்னு உடனே சில்லறை கொடுத்தார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில். நான் யோசிப்பேன், சில பேர் ஏன் இந்த பிரதர் இங்கே நிற்கிறாரு, ஏன் அவங்களோட அங்கே நிற்கிறாரு, அதெல்லாம் கூட நான் நோட் பண்ணுவேன், வாட்ச் பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பிசாசு பொல்லாதவன், பிசாசு பொல்லாதவன். ஆமேன். அதனால நம்ம ஞானமாக இருக்கணும். நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? இயேசுவுக்கு மாத்திரமே. கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே, நான் இயேசுவுக்கு மாத்திரமே அடிமையாக இருக்க விரும்புகிறேன். இயேசுவுக்கு மாத்திரமே நான் அடிமை. இயேசுவே, நீர் என்னில் உருவாக வேண்டும். இயேசுவே, நீர் என் குடும்பத்தில் உருவாக வேண்டும். இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில் உருவாக வேண்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. பரிசுத்தமே, பரவசமே, பரனே, வரம் பொருளே, பரிசுத்தமே, தேடினதால் கண்டடைந்தே. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அன்பான தேவ மக்கள் கவனிங்க. உங்க சரீரத்தில், உங்க வாழ்க்கையில், உங்க படிப்பில், உங்க வருமானத்தில், உங்க குடும்பத்தில், உங்களுடைய முழு குடும்பம் வாழ்க்கையும் இயேசுவுக்கு நீங்கள் அடிமையாய் வாழணும். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக, லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்த அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக் காஸ்பல் சாப்டர் 1 verse 40 வாசிங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்தினாள். நல்லா கவனிக்கணும். இந்த மரியாள் என்னும் பரிசுத்த கன்னிகை என்ன செய்தார்கள்? அவர்கள் எலிசபெத்தின் வீட்டிற்கு புறப்பட்டு போனார்கள். பிகாஸ் தே வேர் ரிலேட்டிவ்ஸ். அவர்கள் உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள். ஆகினாலே மரியாள் எங்க போறாங்க? இப்போ எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே சகரியாவின் வீடு, அது அவருடைய மனைவி தான் எலிசபெத்து. அங்கே போய் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். ஒரு அல்லே சொல்லுவோமா? கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். You must bless others. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிறார், எப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் அவர் உருவாக விரும்புகிறார், எப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ள இயேசு வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். You must conceive Jesus in your very personal life. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு உருவாகணும்னா நீங்க எப்பொழுதுமே மற்றவர்களை வாழ்த்த வேண்டும். இன்றைய உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? அடடடடா, வாய திறந்தாவே மற்றவங்களை எப்ப பாரு குறை பேசுறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 16 வகையான 16 விதமான சைடிஷ் எல்லாம் வச்சு நல்ல பந்தியில் நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பான். அந்த பாயாசம் வச்சுங்கிறான் பாரு, வேஸ்ட்டுங்க. அது பாயாசமா? அது 15 நல்லா இருக்கும், அந்த ஒன்று குறை சொல்ல. அந்த பாயாசம் சரியில்லைங்க, யார் வச்சு செஞ்சான்னு தெரியலையே. ஆமே, பச்சடியாது, அவ்வளோ உப்பு போட்டு வச்சுட்டுக்கிறான். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டான். அந்த ஆள் என்ன பச்சடி வச்சான், ஒரே உப்பு. ஒரு விருந்து ஒன்று நடந்தது, நானும் அந்த விருந்தில் சாப்பிட்டேன். வாசலில் பேசிக்கிறாங்க, யாரை வச்சு சாப்பாடு செஞ்சாங்க தெரியலையே. அந்த பச்சடி, தயிர் பச்சடி, உப்பே போடல. அது ஒன்று விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு போகலாம்ல. நிறைய நல்ல பிரியாணி செஞ்சுருந்தாங்க, நல்ல பிரியாணி, நல்ல இறைச்சியெல்லாம் போட்டாங்க, நல்ல திருப்தியாக சாப்பிட்டேன். அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்போ பாரு மற்றவங்களை குறை பேசு. ஐயோ அந்த சிஸ்டரா, அது இதுவாச்சே, அது இதுவாச்சே, அது அதுவாச்சே, நீ என்னவா இருக்கிற? அல்லையே சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டுன்னு பார்த்தேன்னா எல்லாம் மஞ்சளாக தெரியாம, எல்லாம் எப்படி தெரியும்? என் கர்ச்சீப் எனக்கு மஞ்சளாக தெரியும். ப்ளூ கண்ணாடி போட்டால் இதுவும் ப்ளூவாக தெரியும். ஆனால் நல்ல சரியான ஒயிட் கண்ணாடி போட்டால் இருக்கிற மாதிரி தெரியும், இருக்கிற மாதிரி தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த குறை பேச உலகத்தில்
2023 முதல்ல உங்கள் வீட்டுக்கார குறை பேசத்தை நிறுத்துங்க, உங்கள் மனைவி குறை பேசத்தை நிறுத்துங்க, உங்கள் பிள்ளைங்களை குறை பேசத்தை நிறுத்துங்க, உங்கள் அண்ணன் தம்பிங்களை குறை பேசத்தை நிறுத்துங்க. முதல்ல உங்கள் மாமியாரை குறை பேசத்தை நிறுத்துங்க, உங்கள் மாமனாரை குறை பேசத்தை நிறுத்துங்க. விசுவாசிங்களை குறை பேசத்தை நிறுத்துங்க. வாழ்த்தை கற்றுக்கொள்ளுங்க. இயேசு எப்பவுமே போன இடமெல்லாம் என்ன சொன்னார்? நீ வாழ்க, உனக்கு சமாதானம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்திட்டு, அவர் தான் பிரதான நீதிபதியே, வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற மகா பெரிய நீதிபதி. ஹல்லேலூயா. அதை தெரியாம என்ன பண்றான்? இவர் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்றார் பார்க்கலான்னு இயேசுவை பரீட்சை பார்க்க அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆண் நபரை விட்டுட்டானுங்க. அப்பாவி பெம்பளை பிள்ளைங்க அந்த சகோதரியை கூட்டின்னு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு அந்த பிள்ளை என்ன பண்றானுங்க? குற்றப்படுத்துற. எல்லா கையிலையும் கல் இருக்கு, எல்லா கையிலையும் கருங்கல், செங்கல், முக்காக்கல், அரைக்கல், முழுக்கல், எது எது கையில கிடைக்குதோ. ஹலோ, ஓ இந்த கல் ரொம்ப கவனிக்கிறியா? இது கல் இல்லையே, என்ன ஐயா இதை கல்லுன்னு சொல்லிக்கிற? சும்மா உதாரணத்துக்கு. ஆமென். அல்லையே சொல்ல மாட்டேனீங்க. ஆண்டவர் நிறுத்துற. இயேசு என்ன சொன்னாரு? நிறுத்துறா. இல்ல, எவன் இதுவரைக்கும் பாவமே செய்யலையோ அவன் முதல்ல கல்லாடுறா பார்க்கலான்னார். இயேசு எப்படி டீல் பண்றார் பாத்தீங்களா? ஒரு அல்லையே சொல்ல மாட்டேனீங்களே. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீ பாவமே செய்யலன்னு சொல்றா. யார் அவன்? வாடா பார்க்கலாம். நம்மூர் பாஷையில யார் அவன்? இது வரைக்கும் பாவமே செய்யாத, வாடா கமான் 1 2 3 யாரா வாங்கடா பார்க்கலாம். அவன் என்ன பண்றான்? அவன் செஞ்ச பாவமெல்லாம், ஐயோ இப்பதானே நம்ம இந்த பாவம் செஞ்சோம், கல் அடிச்சா இந்த நம்மளை பிடிச்சி காலரை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுவாரு? நிற்க வச்சு சொல்றாரு போல இருக்க. அப்படியே கீழே குஞ்சிக்கினாரு, சும்மா அப்படியே எழுதுற மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் இயேசு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் தெரியாத மாதிரி இயேசு தலையை குமிஞ்சாரு. அப்படின்னு இருந்து பார்த்தா ஒருத்தனையும் காணோம். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேன் நீங்களே. அதனால தாங்க அவருக்கு பேர் இயேசு. இயேசு இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீங்க எப்ப பாரு மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? கல் எடுத்துக்கூடாது. ஆமே, எடுறா கல்ல. ஆமே. சில பேர் கத்தி எடுத்துக்கிறான், கடப்பார் எடுத்துக்கிறான், அருவாமனை எடுத்துக்கிறான். கட்சியில் என்ன ஆயிப்போது? என்ன ஆயிப்போது? செத்தே போறான். ஆமே. மற்றவங்களை வாழ்த்து கற்றுக்க. குறையெல்லாம் விட்டுருங்க, குறை இயேசு பார்த்துக்குவார். ஆமே. பிரதர், உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே, என்ன மாதிரி டீ தெரியுமா அது? அடடா, மசாலா டீ, நம்பர் 1 டீ, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ. இங்கே உங்கள் வீட்டை மாதிரி நான் எங்கேயுமே டீ குடிச்சதே இல்லைன்னு நிறைய வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லையே சொல்ல மாட்டேன் நீங்கள். ஹல்லேலூயா. நல்லா அல்லையே சொல்லுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க, வாழ்த்தை கற்றுக்கொள்ளுங்க. மனைவிங்களை வாழ்த்தை கற்றுங்க, புருஷனை வாழ்த்தை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு அல்லையே சொல்லுவோமா? ஒரு வேளை நீங்க சொல்லணும்னு விரும்பினா அதை சொல்ற விதமா சொல்லணும். ஆமென். இயேசு உருவாகணும்னா மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள். என்னெல்லாம் வாழ்த்தினாங்கன்னு பைபிளை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. ஒரு அல்லையே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்பவுமே குறை பேசியிருந்தீங்கன்னா இந்த குறை பேசுறவங்களை இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. பைபிள்ல வசனம் இருக்கு, உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பாராமல் மற்றவன் கண்ணில் இருக்கிற அழுக்கை நீ பார்க்கிறது என்ன? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ எடுத்து போடு. இந்த வருஷ கடைசியில நம்மை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, மனைவிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கதைலாம் இருக்குது சொல்லலான்னு பார்த்தா, ஆனால் டைம் இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் காலையில் உங்கள் வீட்டில் யாருப்பா சமைக்கிறது? என் மனைவி தான் காலையில் எழும்பி இட்லி, சட்னி, சாம்பார், பூரி, உருளைக்கிழங்கு எல்லாம் செய்கிறாங்க. ஆமேன். ஏன்னா அவங்க வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்னாரா. ஆமேன். சரி, குழந்தைங்களெல்லாம் யார் ஸ்கூலுக்கு கூட்டி மாற்று? என் மனைவி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஷாம்பு வாங்கி கொடுத்துட்டுக்கிறேன். காலையில் பசங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி ஷூ எல்லாம் போட்டு பேகெல்லாம் மாட்டி அவங்க வண்டியில் எடுத்து போய் அவங்க தான் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரா. ஆமே. அப்புறம் கேட்டாரா, சரி உங்கள் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் யார் துவைக்கிறது?
எங்கள் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வந்து என் மனைவி தான் துவைக்கிறாங்க. நான் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க, நான் ஆஃபீஸ் போயிடுவேன். எல்லா துணி கிணி பெட்ஷீட்டு எல்லாத்தையும் என் மனைவி தான் துவைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி வீடு வாசல்லாம் யார் பெருக்கி எல்லாம் வீடெல்லாம் பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் யார்? அதெல்லாம் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு வாசல் எல்லாம் பெருக்கி குப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை கொண்டு போய் தூரமாக போட்டு வீட்டை எப்பவுமே நீட்டாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரு. சரி நைட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவீங்க? சாயங்காலம் பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தவுடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த பசங்களை ஸ்கூலில் போய் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுதி எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க எங்கள் மனைவி. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. அப்படியா? அப்போ எப்படி நைட்டு சாப்பாடு? பசங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க தான் நைட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க தான் ரெடி பண்ண. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சாப்பிட்ட நாங்கள்லாம் போய் படுத்துருவோம். அவங்க மறுபடியும் பாத்திரத்தை எல்லாம் கழுவி மறுநாளைக்கு தேவையான பசங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எனக்கு சாப்பாடு எடுத்து மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறாங்கன்றதுக்காக, வேலைக்கு போகலன்றதுக்காக சும்மா இருக்கிறாங்கன்னு ஏமாத்தியே அவங்கள வேலைக்காரி விட மோசமான அம்மாள் என்ன பண்ணுறாங்க? ஹலோ அல்லேலூயா சொல்லுங்க. பேரு தான் என்னது? அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை தான் சும்மா. சும்மாவுக்கு மீனிங் டிக்ஷனரிலே இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நீங்களே இந்த ஆள் ஏசி ஆஃபீஸு ஏசி ரூமில் சேரில் உட்காந்துக்கின்னு இப்படி திரும்பிக்கின்னு 11:30 மணிக்கான போய் டீ குடிச்சிக்கின்னு மறுபடியும் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு ஃபோன் பேசிக்கின்னு ஒர்க் பண்ணிக்கின்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கின்னு வசதியாக இருந்துட்டு வர்ற ஆள் இங்கே படுது இந்த அம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா வேலையும் வாங்கிட்டு வெளியே சொல்கிறது என்னது? வாழ்த்துங்க, மனைவி வாழ்த்துங்க, குடும்பத்தை வாழ்த்துங்க, பிள்ளைங்களை வாழ்த்துங்க. பேய் பிசாசு சனிய எனக்கு வந்து பிறந்துச்சு பாரு, மூஞ்ச பாரு, அவங்க அப்பனை மாதிரியே பண்ணுது. ஆமே அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், எங்கே சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. நிறைய கதை இருக்கு சொல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்த்துங்கம்மா, வாழ்த்துங்க. உங்கள் வீட்டுக்காரர் நல்லவனாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் மாமியார் தான். சரியாக வளர்த்துக்கிறாங்க, அதனால தான் உங்கள் வீட்டுக்காரன் உனக்கு நல்லவனாக இருக்கிறான். அவங்க மட்டும் வில்லங்கம்மா வளர்த்துந்தான்னா உனக்கு அவன் அப்படியே என்னன்னுமா வில்லனா இருப்பான். உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அவங்க அம்மா தான். தலை மேலே கொச்சியில் இடிச்சு, அது என்னது கொச்சின்றதுன்னு தெரியல எனக்கு, திடீர்னு வந்துடுச்சு இந்த வார்த்தை. ஆமே இடிச்சு கிள்ளி அவங்க ஒழுங்காக வளர்த்ததுனால தான் உங்கள் வீட்டுக்காரங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் உங்கள் மாமியார். உங்கள் மாமியாரை வாழ்த்துங்க. அப்போ தான் இயேசு உங்களுக்குள்ளே வந்து உருவாகுவார். குறை பேச நிறுத்துங்க. இன்னில சும்மா குறை பேச, பெற்றவங்களை குறை பேச. நீ ஒரு நாளைக்கு அப்பாவாக போகிற, அப்போ தெரியும் உனக்கு. நீ ஒரு நாளைக்கு அம்மாவாக போகிற பார், அப்போ தான் நீ யோசிப்ப நம்மளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாங்க. இல்லை அப்போ தான் உனக்கு ராகம் வரும். ஹலோ, அர்த்தமைந்தண்டி, மனசுலாயோ புரிஞ்சுதா? புரியலையா? என் தமிழ் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் எந்த தமிழ் உனக்கு புரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 12:3 பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள். வேகமாக போகிறேன் நான், இன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு சீக்கிரமாக அதை முடிக்க போகிறேன். சரி, லூக்கா 1:46 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மூன்றாவது, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகணும்னா நீங்க கர்த்தரை எப்போதும் மகிமைப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா.
ஜீசஸ். ஹalleluya. மூன்றாவதாக நாம் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 46 கீழே 47, 48, 49, 50 அப்படியே வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவங்க சொல்லுவாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். ஆமென். அதுல பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே பண்றீங்களா தம்பிங்க? 47 வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அடுத்தது படிங்கம்மா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 49 படிங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அடுத்தது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேங்க்ஸ்மா. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு இரவு உங்க குடும்ப ஜெபத்துல வாசித்து பாருங்க. ஆண்டவரை மரியாள் மகிமைப்படுத்தினார்கள். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரே, நீ கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இந்துஸ்தான் வேதாகம கல்லூரி என்று ஒரு வேதாகம கல்லூரியில் படித்தேன். ஆசியா கண்டத்திலே அன்றைய நாட்களில் இட் வாஸ் நோன் ஆஸ் அ வெரி ரெப்யூட்டட் இங்கிலீஷ் காலேஜ். அதிகமானவர்கள் வந்து படிக்கிற ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் தான் கர்த்தர் என்னை படிக்க வச்சார். அப்போது அந்த கல்லூரியில் பேராசிரியர்கள் எல்லா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லண்டனில், அமெரிக்காவில் அங்கே போய் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்தவங்க தான் எங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்போது அவர் சொல்லுவார், இந்த பைபிள் காலேஜில் கிடைக்கிற இந்த சாம்பார் ரசம் உனக்கு வெளியே போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவார். ஆமென். இங்கே இருக்கும்போது உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்கே இருக்கும்போது உனக்கு, நீ போய் உட்கார்ந்தவொன்னே உனக்கு டேபிளில் எல்லாம் வந்துடுது, உனக்கு அதனுடைய கஷ்டம் தெரியல. நீ இதெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு ஊழியத்துக்கு போனியானா அந்த சாம்பார் உனக்கு இந்த சாம்பார் தான் பெஸ்ட்டாக தெரியும்னு சொல்லுவார். ஒரு அல்லேலூயா வரமாட்டேன். அல்லேலூயா. சாம்பாருக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ரசத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் என்ன பாஸ்ட் அம்மா போய் கேட்டு பாருங்க, என்னைக்காவது சாப்பாட்டுக்கு நான் சண்டை போட்டுக்கிறேன்னா கேட்டு பாருங்க, கர்த்தர் சாட்சி. நான் சொல்லுவேன், உன் ரசம் மாதிரி ரசம் சரவண பவாலையும் கிடைக்காது, அடையார் ஆனந்த பவன்லையும் கிடைக்காது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. ஒரு அலிலே சொல்லுங்க, ரசத்துக்கு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதுன்னா ரசம், உனக்கு ஜுரம் வந்ததுன்னா உனக்கு ரசம் கூட கிடைக்காது. ஆமே, ஜுரம் அடிச்சா இந்த ரசம் கூட கிடைக்காது. மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்த நல்ல வஸ்திரத்துக்காய் ஸ்தோத்திரம், நீ படுக்க இடம் கொடுத்தீர ஸ்தோத்திரம், நல்ல ஏர் கண்டிஷன் கொடுத்துக்கிறீங்க ஸ்தோத்திரம், நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், நல்ல வாகனம் கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், நல்ல சம்பளம் கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. உங்க ஆத்துமா, எத்தனை பேர் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது? எப்ப பாரு முறுமுறுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இந்த வெங்காயம் இல்லை, வெள்ளரி பூண்டு இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் போன உடனே ரொம்ப தமாசா பேசுவார் ரெவரன் டாக்டர் செல்வன் செட்டி. அவர் சொன்னார், அவர் கொஞ்சம் நல்ல தமிழ் விளையாட்டா ஜோவியலாக இருக்கும். அவர் தமிழ் கேட்க ரொம்ப நல்லா. பாஸ்டர், நம்ம ஊர் ரசம் சாம்பார்லாம் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் மறந்துடுங்கன்னாரு. இந்த ஊரில் என்ன கிடைக்காது? நம்ம ஊரு சாம்பார் ரசம் அதெல்லாம் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்ட்டார். போய் பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது சாப்பாடு. ஒரு அலிலே சொல்லுவோமா, மெனு லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்கு, அதுதான் இதுன்னு எனக்கு தெரியல. ஆமே, இதுதான் இதுன்னு எனக்கு தெரியல. அதனால மெனு பக்கத்தில் படம் போட்டு வச்சுக்கிறான், இது இப்படி தான் இருக்கும்னு. படத்தில் எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து, படத்தை பார்த்து, I think this will be better, you can order this one. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. படத்தில் பார்த்த மாதிரி அது இருக்க மாட்டேங்குது, வந்து சாப்பிடும்போது அது வேற மாதிரி இருக்கு. பட் எவ்ரிதிங் இஸ் இங்கிலீஷ் ஃபுட். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கேன் மேனேஜ் வித் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டம்மா ஆண்டுடைய கிருபையினால அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எது கிடைச்சாலும் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்கம்மா. இது நான் சம்பளம், இது நான் பத்தம், இது நான் துணி, இது நான் புடவை, இது நான் சாப்பாடு, இது நான் சொல்லியானா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
கர்த்தர் கொடுத்த உங்களுடைய கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக, குடும்பத்துக்காக எப்போது என்ன பண்ணுங்க, கர்த்தரை. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும், எப்போ போனாலும் அவங்க மனைவி குறை சொல்வார். ஐயோ எப்பா, மனைவி குறை சொல்லுவார், பெரிய பையனை குறை சொல்லுவார், சின்ன பையனை குறை சொல்லுவார், பொண்ணை குறை சொல்லுவார், மருமகனை குறை சொல்லுவார். நாங்கள் நீங்கள் எப்படிங்க ஐயா, நீங்கள் எப்படி ஐயா? வாய் அப்படி திறந்தார், ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவார், அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்கு ஸ்டார்ட் பண்ணதான் தெரியும், ஸ்டாப் பண்ணவே தெரியாது. அவங்க மனைவி தூரத்திலிருந்து கை காட்டுவாங்க, அந்தால் அப்படிதான் பாஸ்டர். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேனீங்களே. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்துக்காக சரி ஜெபம் எல்லாம் வாங்க, ஜெபம் பண்ணும் போது என் பாக்கெட்டில் யாரோ கை விடுற மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு பார்த்தா 5 ரூபாய் இருக்கும். ஆமேன். வெளியே போகும்போது சொல்ல, பாஸ்டர் இந்த 5 ரூபாய் கொடுக்க தந்தால் பார்த்தா கூட வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுவான். சாரி பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாக்கெட்டில் வச்சுட்டு. அவங்க வயசில் ரொம்ப பெரியவங்க, ஒரு அள்ளி சொல்லாம அவங்கள ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன் நான். ஒரு அள்ளிலே சொல்லுங்க. இந்த விளக்கமாக நான் சொல்லணும்னு வச்சிங்களேன், அது யாருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாத்துக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தினா இயேசு உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். மகிமைப்படுத்துறீங்களா? இன்னிலேருந்து அதை செய்வீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? குறை பேசத்தை நிறுத்துவீங்களா? குற்றப்படுத்துகிறத நிறுத்துவீங்களா? குற்றப்படுத்துகிற ஊழியம் சாத்தானின் ஊழியம். எதனா இந்த யூடியூப்ல வருது பாருங்க, மிகப்பெரிய பரிசுத்தவான் மோகன் லாசரஸ் ஐயா, டி மோகன் ஐயா, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எவனா கமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா உள்ளே போக மாட்டேன் நான். சாத்தானே, அப்பாலே போ, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது சாத்தானின் ஊழியம், நமக்கு வேண்டாம். அப்பாலே போ, அவன் என்னன்னா பேச மாட்டான், அவன் சொல்றது ஒண்ணுமே உண்மை கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசித்துறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டேன். கர்த்தருடைய செய்தி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அடுத்த வசனம் படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். தேங்க்ஸ்மா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 19 ரகசியமாய் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட யோசனையாயிருந்தார். பிகாஸ் ஆல்ரெடி தி பெட்ரோத்தல் வாஸ் ஓவர். ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. ஆனால் அவமானப்படுத்த மனதில்லாமல்லாம் ஒரு 10 பேர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போய் 10 பேர் பொண்ணு வீட்டை கூப்பிட்டு எல்லாரும் இப்படி உட்காருங்க, பஞ்சாயத்து பண்ணணும், என் பையனுக்கு உங்கள் பொண்ணு இனிமேல் வேண்டாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கின்னு ரகசியமாய் ஒரு அல்லே சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வேலைக்கு போயிடுறது. ரகசியமாய் மாப்பிள்ளையை காணவில்லை, அவர் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டார். இதுதான் ரகசியமாக தள்ளுறது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. அவர் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தார். தூதன் அங்கே வருகிறார். அவரும் காபிரியல் தூதன் தான். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் வெளிப்பட்டு சொல்றாரு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் கர்த்தருக்கு முற்றிலும் யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. அப்படியே கீழ்ப்படுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பசங்க சொல்லுவானுங்க, வானான்னா வானாதான். ஆமே, வானான்னா நம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, வானான்னா வானாதான். அப்படி இல்லைங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. பிரதர், வசனம் நல்லா கவனிங்க, வசனம் நல்லா கவனி. ஹலோ, வசனம் நல்லா கவனி. முக்கியமான பாயிண்ட். டைம் ஆச்சு, ஆனாலும் நான் சொல்றேன். ஏன்னா யோசேப்பு மாதிரி மாறும்போது
கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக முடியும். அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆண்டவருடைய சப்ஜெக்ட். இதை பண்ணி மற்ற உலக காரியங்களோடு பேச நான் பயப்படுறேன். நல்லா கவனிங்க. மரியாள் இப்போ கர்ப்பவதியா மாறிட்டாங்க. இந்த தகவல் யோசேப்புக்கு தெரியுது. ஊர்ல யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நண்பர்களுக்கு தெரிஞ்சிடும். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா விஷயம்? மரியாள் வாந்தி எடுத்துங்கிறாங்கடா. அடப்பாவே, எவ்வளவு நாளாடா இது? அதான்டா உனக்கு நிச்சயம் முடிஞ்சுத. அப்பத்திலிருந்து உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படி விரும்புகிறேன். யோசேப்பாகினாலே நீதிமானாயிருந்து. அந்த வசனம் நீங்க பைபிளில் கடைசியில நீங்க வாசித்தீங்கன்னா இருக்குதாமா? படிமா. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அது கடைசியில் இருக்கும். யோசேப்பு நீதிமானாயிருந்து. ஒரு அல்லே சொல்லுவோமா? கரங்களை வைத்து அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. உடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ மக்கள், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக முடியும். எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழுங்க. உலகத்தின் மனிதர்களா வாழாதீங்க, உலகத்தின் பிள்ளைகளா வாழாதீங்க, உலகத்தின் ஜனங்களா வாழாதீங்க. நாம் நாமவே வாழ கற்றுக்கொள்ளுவோம். அமெரிக்காவில் அப்படிங்கிறாங்களே, ஐரோப்பாவில் அப்படிங்கிறாங்களே, ஆப்பிரிக்காவில் அப்படிங்கிறாங்களே. ஆண்டவர் உன்னை இந்தியாவில் தான் பிறக்க வச்சுக்கிறார். பி இண்டியன். நிறைய பேர் எழுதி வச்சுக்கிறான் பி இண்டியன். ஆமே, எப்படி? பி இண்டியன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஹேர் ஸ்டைல் பி இண்டியன், ட்ரெஸ் கோட் பி இண்டியன். ஆமேன். நீ வந்து லண்டனில் பிறந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறியானா உன் ட்ரெஸ் கோடை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் யுவர் கல்ச்சர். ஆமேன். பட் வி பார்ன் இன் இந்தியா. நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? கர்த்தர் இந்தியாவில் தான் வச்சிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற சபையில் தான் வச்சிருக்காரு. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆகினால உங்க வாழ்க்கை நீங்க இப்படி பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து அதெல்லாம் நீங்க மாத்திக்காதீங்க. ஆமேன். உங்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்கிறேன். ஆமேன். என் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் என்னைக்காவது மீசி முறுக்கி இப்படி மேலே விட்டுக்கிறேன் நான்? பார்த்தீங்களா? முறுக்கிறதுக்கு இங்கே முடியே இருக்காது. முறுக்கிறதுக்கு இந்த முறுக்கிறதெல்லாம் இருந்தால் கட் பண்ணிடணும். முறுக்கின்னு இப்படி தூக்கி நல்லா இருக்கிற வீரபாண்டி கட்டபொம்மனா நீங்கள்? வீரபாண்டி கட்டபொம்மை சுதந்திர போராட்டத்தில் போராடினீங்க. இந்த முறுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. மீஸ் அது கர்த்தர் கொடுத்தாரு, வச்சுக்கிறோம். ஆமேன். நல்ல அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மீசை எடுக்கிறதுக்கு பாஸ்ட் அம்மா ஒத்துக்குன்னா நான் எடுத்துப்பேன், அது வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். இந்த சரீரத்துக்கு, புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி, மனைவியின் சரீரத்துக்கு புருஷன் அதிகாரி. அல்ல கைவத்தாலே சொல்லுங்க பார்க்கல. அதனால இதெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாது. அப்படியே முறுக்கின்னு இப்படி முறுக்கின்னு இப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சு உங்கள் தலைமுடி, உங்கள் ஹேர் ஸ்டைல், உங்கள் ட்ரெஸ் கோட் எல்லாத்திலுமே எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளா கரவத்தாலே சொல்லும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி. ஆண்டவரே இயேசு, நீங்க எங்க வாழ்க்கையில உருவாகணும் ஆண்டவரே. நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி: அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapecam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.